அப்புறம் அமெரிக்கா வல்லரசு நாடு, சீனா வல்லரசு நாடு, ஜப்பான் வல்லரசு நாடு, அது மாதிரி உங்கள் தமிழ்நாடும் வல்லரசு நாடாக ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் கம்மி தான். அப்படி நினச்சிருந்தா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எழுதி வச்சுருப்பீங்க. அப்படி ஒரு கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது. இலவசமாக கொடுத்தா வாங்கிக்குவீங்க. இலவசம் எப்படா இன்னும் இன்றைக்கி ஒரு தடவை வந்து நிறையா கொடுப்பாங்க. இலவசம் நிறையா வீட்டுக்கு நிறையா காசு கொடுப்பாங்க. வீட்டுக்கு 5,000 10,000 20,000 25,000 30,000 40,000 லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. வாங்கிக்கங்க, நிறையா வாங்கிக்கங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க. எதுக்கு தமிழ்நாட்டெலாம் முதலிடத்தெல்லாம் தமிழ்நாடு இப்போ முதலிடத்தில் இதில் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எதுக்கு அதெல்லாம் பற்றி எதுக்கு நமக்கு நல்ல எண்ணம்? எதுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும்? எதுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்? மற்ற மக்கள் எதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சுயநலவாதிகள் தானே. இந்த வாட்டி திமுக ஜெயிச்சுன்னா நீங்கள் சுயநலவாதியை தான். அதான் சொல்கிறேன். அப்படி ஜெயிச்சிருந்தா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஜெயிக்க வச்சிங்களா? ஜெயிக்க வைக்கல. தோக்கு அடிச்சது நீங்கள் தான். தோற்றது அவரு கிடையாது, நீங்கள் தான் தோற்றுருக்கீங்க. சரி, நீங்கள் எப்படின்னு எனக்கும் தெரியும். நானும் பொதுநலவாதியை தான் யோசிக்கிறேன். ஆனால் நான் ஒருத்தன் யோசித்து நினச்சி என்ன பிரோஜனம்? எல்லோரும் நினைக்கணும். அப்புறம் சரி விடுங்க, இன்னொரு வீடியோவில் பேசிக்கிறேன்.